அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். இதன் முக்கிய பாகங்கள் சிலிண்டர், பிஸ்டன், பிஸ்டன் ராட், கனெக்டிங் ராட், கிராங்க், 2 சக்ஷன் பைப்ஸ், 2 சக்ஷன் வால்வ்ஸ், 2 டெலிவரி பைப்ஸ், 2 டெலிவரி வால்வ்ஸ். ஒர்க்கிங் பிரின்சிபிள்: மின்சார மோட்டாரை ஆன் செய்தவுடன் கிராங்க் சுழல்கிறது. 0 டிகிரி முதல் 180 டிகிரி கோணம் வரை கிராங்க் அரை சுற்று சுழலும் போது பிஸ்டன் இடமிருந்து வலமாக நகர்கிறது. அப்போது சிலிண்டரில் பிஸ்டனின் இடப்பக்கம் வெற்றிடம் உண்டாகிறது. அதனால் ஏற்படும் அழுத்த வேறுபாடினால் வளிமண்டல காற்று கிணற்று நீரை சக்ஷன் பைப் 1 வழியாக மேலேற்றி சக்ஷன் வால்வ் 1ஐ திறந்து சிலிண்டருக்குள் அனுப்புகிறது. அதே நேரத்தில் சிலிண்டரில் பிஸ்டனின் வலப்பக்கம் உள்ள நீர் நகரும் பிஸ்டனால் அழுத்தப்பட்டு டெலிவரி வால்வ் 2ஐ திறந்து டெலிவரி பைப் 2 வழியாக வெளியேறுகிறது. 180 டிகிரி முதல் 360 டிகிரி கோணம் வரை கிராங்க் அடுத்த அரை சுற்று சுழலும் போது பிஸ்டன் வலமிருந்து இடமாக நகர்கிறது. அப்போது சிலிண்டரில் பிஸ்டனின் வலப்பக்கம் வெற்றிடம் உண்டாகிறது. அதனால் ஏற்படும் அழுத்த வேறுபாடினால் வளிமண்டல காற்று கிணற்று நீரை சக்ஷன் பைப் 2 வழியாக மேலேற்றி சக்ஷன் வால்வ் 2ஐ திறந்து சிலிண்டருக்குள் அனுப்புகிறது. அதே நேரத்தில் சிலிண்டரில் பிஸ்டனின் இடப்பக்கம் உள்ள நீர் நகரும் பிஸ்டனால் அழுத்தப்பட்டு டெலிவரி வால்வ் 1ஐ திறந்து டெலிவரி பைப் 1 வழியாக வெளியேறுகிறது. இவ்வாறு கிராங்கின் முழு சுற்றுக்கும் நீர் வெளியேற்றம் தொடர்ந்து நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.